குட் பை டக்லி படப்பிடிப்பு முடித்த கையோடு அது சார் விடாமுயற்சியில மீதமுள்ள ஒரு மாத படப்பிடிப்பை முடித்துவிட்டு மீண்டுமே குட் பை டக்லி படத்துடைய படப்பிடிப்புல இணைவார் அப்படின்னுமே தெரியுது. இந்த நிலையில சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் மல்டிஸ்டார் படங்கள் தான் ட்ரெண்டாக இருக்கு. கமல், ரஜினி, விஜய் அப்படின்னு பலருமே மல்டிஸ்டார் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. விக்ரம் படத்துல கமல் சாரும், ஜெயிலர் படத்துல ரஜினி சாருமே, கோட் படத்துல விஜய் சாரும் மல்டிஸ்டாராக நடிக்கிறாங்க. ஆனால் அஜித் சார் மட்டுமே மல்டிஸ்டார் படங்கள்ல நடிக்காமல் தவிர்த்து வராரு. இதற்கான காரணம் பற்றியுமே ஓப்பனாக பழைய பேட்டி ஒன்றிலுமே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதாவது, ஆரம்ப காலகட்டங்கள்ல விஜய் சாருடன் ராஜாவின் பார்வையிலேயே படத்துல நடிச்சிருக்கேன். மேலும் ஒரு சில மல்டிஸ்டார் படங்கள்லுமே நடிச்சிருக்கேன். ஆனா தற்போது நான் மல்டிஸ்டார் படங்கள்ல நடிப்பதை விரும்பல. சோலோ ஹீரோவாக நடிப்பது சௌகரியமாக இருக்கான். மேலும் ஒரு படத்தை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்காங்க. எனவே ஹீரோக்கள் தனித்தனியாக நடித்தால் அது பல தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உண்டாக்கி தரும். எனவேதான் மல்டிஸ்டார் படங்கள்ல நான் நடிப்பதே கிடையாது அப்படின்னு 2007ஆம் ஆண்டு கொடுத்த பேட்டியில பேசியிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.